ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுதும்பு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 பூண்டு, வடகம், 2 தக்காளி, கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், நல்லெண்ணெய், மிளகு, சீரகம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா. அப்புறம் சுதும்பு மீன் எடுத்திருக்கோம், நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சட்டியை வச்சு நல்லெண்ணெயை விட்டு வடகத்தை போட்டு நல்லா தாளிச்சிக்கிறோம். தாளிச்சிட்டு பூண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குறோமோ அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். தக்காளிக்கு வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகு சீரகத்தை நல்லா இடித்து அதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டு இப்போ மீனை ஒன்று இதில் போட்டுக்கலாம். இந்த மீன் குழம்பு குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு வலி, ஜுரம் எல்லாத்துக்குமே இந்த மீன் குழம்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த சுதும்பு மீனில். இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு மீன் குழம்பு. மீன் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு ரொம்ப கிளறக்கூடாது, இல்லைன்னா மீன் ரொம்ப உடஞ்சி போயிடும். அதுக்காக அப்படியே விட்டுடுங்க. சிம்லே வச்சு நல்லா மீன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸில் வெந்துடும். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் அப்படியே மேலாக்க பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ருசியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் மீன் வறுவலோடு சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாலாஸ் லைஃப் ஸ்டைல். பாய்.